சுன்னத்தை அழகாக தொழுது, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாக்கியம் அதிகமாக பெற்றவர்கள் சுன்னத்து போன்ற தொழுகைகளை மாஷா அல்லாஹ் நிறைவேற்றி, போதா குறைக்கு இரவு தொழுகையை மாஷா அல்லாஹ் அற்புதமான முறையில நிறைவேற்றி அப்படி ஃபுல் பூஸ்ட் ஏத்தி என்ன வச்சிருக்காங்க, டெம்பரேச்சர் இன்னைக்கு அப்படி கும்முன்னு இருக்கு. ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய அந்த அந்த ஈமான் என்கிற அந்த டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப அற்புதமான முறையில் இருக்கு. அது இனி பாழடையாமல் சீழடையாமல் பார்த்து கொள்வது அல்லாஹ்வுடைய அருளுக்கு பிறகு நம்மிடத்தில் தான் இருக்கு. நான் சொல்லுகிற வார்த்தை ரொம்ப ஆழமானது. பாழடையாமல் சீழடையாமல், பாழா போறதுன்னு ஒண்ணு இருக்கு, சீழடைகிறதுங்கிறது. முத ஒரு உறுப்பு பாழடைதுன்னு சொன்னா அது அப்படியே பாலடைஞ்சு ரொம்ப அதுல பிரச்சனை வந்து அது அப்படியே சீழடைந்து விடும். சீழ் தெரிகிறதா? சீழ் என்பது நரகவாதிகளுக்கு அல்லாஹ் மறுமையில் கொடுக்கக்கூடிய ஒரு பானம் என்றே சொல்லுகிறான். அப்படியானால் யோசித்து பாருங்கள், மனித உடலில் வரக்கூடிய அருவருக்கத்தக்க ஒரு திரவத்தில் ஒன்று சீழ். முதலில் பாழாகும், அதற்கு பிறகு அது சீழாகும். அதே போன்றுதான் நீங்க அப்படி தொழுகை ரமதான்ல கொஞ்சம் இப்படி விலகி வந்தவொடனே அப்படியே தள்ளி நீங்க நிக்க முதல்ல பாழாகும், அது அப்படியே பழகிடுச்சுன்னா கடைசியில் அது சீழாகும். அப்போ அந்த ஈமான் என்கிற அந்த டெம்பரேச்சர் பாழாகாமல் சீழாகாமல் பார்த்துக் கொள்வது அல்லாஹ்வுடைய அருளுக்கு பிறகு நம்ம கையில தான் இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களை பற்றி சொல்லுகிற போது வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதுன், அதே அத்தியாயத்தில் முதல் 2 வசனம் உள்ளச்சத்திலே உள்ள, அதாவது தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்றார்கள். அதே அத்தியாயத்தினுடைய 9 முதல் 11 வசனங்கள் திரும்பவும் அல்லாஹ் மீள்பதிவு செய்கிறான் கொஞ்சம் விளக்கத்தோடு. வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதுன், அவர்கள் தங்கள் தொழுகையில் அதிக பேணுதலோடு இருப்பார்கள். உலாயிக ஹுமுல் வாரிசூன், அவர்கள் தான் சொர்க்கத்தை சொந்தம் கொண்டாட போகிறவர்கள். அல்லதீன யரிஸூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா காலிதூன், ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கத்தை சொந்தமாக்கி கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் தான், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அதனால் தான் தொழுகைக்காக ஒவ்வொரு முறை அழைக்கப்படுகிற போது ஹய்ய அலஸ் ஸலா, தொழுகைக்கு விரைந்து வா என்று சொல்வதோடு மாத்திரமல்லாமல் ஹய்ய அலல் ஃபலாஹ், வெற்றிக்கு விரைந்து வா என்றும் சொல்லப்படுகிறது.